ஆமா நான் பயப்படுறேன், ஆனா தைரியமா வெளியே சொல்றேன்ல. ஆனா நீங்க எல்லாம் தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க, அவனுக்கு பயந்துட்டு இருக்கீங்க, அதான் உண்மை. என்னடா நைனா சொல்றேன், என்னன்னு தப்பா எடுக்காதீங்க. அந்த ஏசியோட பலமே அவர் கீழே வேலை செய்றவங்கலாம் அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை தான். பலத்தை பத்தி எங்கிட்ட பேசுறியா? அடி தொண்ணிட்டு ரத்த சொட்ட வந்து நின்று இருந்தீங்கன்னா என் பையன் சொல்லிக்கிறதுக்கு பெருமையா இருந்திருக்குண்டா. சாமி, இவன் ஒரு நிமிஷம் என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. அவனுக்கு பதில் நீ சத்து இருக்கிறான்டா. நம்ம பிரகாஷ் நீங்க அடிச்சது அவ்வளவு நல்லா இல்ல. உங்க பையன்தான், நீங்க அடிக்கலாம், தப்பு இல்ல. தோளுக்கு மேல வளர்ந்த பையனை எல்லாருக்கும் முன்னாடியும் கை நீட்டி அடிக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. எதுதான் உனக்கு நல்லதுன்னு படும்? நமக்கு நல்லதுன்னு படுறது மற்றவங்களுக்கு நல்லதா படாது. பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க வந்த உன்னை நான் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கலையா? ஊர்ல இருக்கிறவங்கலாம் ஒரு சின்ன பொண்ணு 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தப்பா பேசல. அதுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம இருந்துட்டேனா, இல்ல நீ தான் என் பொண்டாட்டியா வாழாம இருந்துட்டியா? அவனுங்களுக்கு கெட்டதுன்னு பட்டது நமக்கு நல்லதுன்னு பட்டதா இல்லையா? எனக்கு பிள்ளையா இருக்கிறவன் உருவத்துல என்ன மாதிரி இல்லைனாலும் செயல்ல கொஞ்சமாவது என்ன மாதிரி இருக்கணும். இல்லைன்னா ஊர்ல இருக்கிறவன்லாம் எனக்கு பிறந்தவனா இல்ல விருந்தாளிக்கு பிறந்தவனான்னு சந்தேகப்படுவான். இது தொழில் விஷயம், நீ கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கோ. என்ன நான் எப்போ உங்க விஷயத்துல இல்ல ரஞ்சிதம், என் நைனா அடிக்கடி என்கிட்ட ஒண்ணு சொல்லுவாரு. நைனா, குடும்பம் வேற தொழில் வேற, ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கோடு போடுன்னு. இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் போக கூடாது, அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் வரக்கூடாது. அதுக்கு மீறி யாராவது வந்தா வெட்டிடும். பொம்பளையா இருந்தாலும் வெட்டிடும். இது வரைக்கும் எங்க வீட்டு பொம்பளைங்க யாருமே அந்த கோட்டை தாண்டினதே இல்லை. இன்னும் இந்த கோடு இருக்கு ரஞ்சிதம், அழியாம அப்படியே இருக்கு. இத தர தேடுறீங்க? எதுக்கு துப்பாக்கி எடுத்த? அப்பளம் சுட. என் லவ் மேட்டர் என்ன ஆச்சு, என்ன முடிவெடுத்தீங்கன்னு இப்பவே இங்கேயே தெரிஞ்சாகணும். இந்த வாயால தேங்க்ஸ் தோட்டத்துக்கு. அட மஞ்சு கண்ணு, உன்னை நான் லவ் பண்றேன்டான்னு சொல்லணும். சொல்லலனா? சொல்லலாமே, கூடாதா? அப்ப நாளை காலையில தினத்தந்தி பேப்பர்ல கொட்டை எழுத்துல இளம்பெண், அழகிய இளம்பெண் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலைன்னு வரும். செத்ததுக்கு அப்புறமா அம்மா கண்ணுன்னு கட்டி பிடிச்சு கதறி எழுத பிரயோஜனம் இல்லை ராஜா. என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க எங்க வந்து உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் கடைசி உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரேன். நான் 1 2 3 எண்ணத்துக்குள்ள நீங்க சொல்லணும், மரியாதையா நீங்க சொல்லணும். ரெண்டு 3 4 இல்லைங்க, இவ்வளவு நேரம் நான் தற்கொலை படிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கல்லூரி மங்க மாதிரி என்ன கண்டுக்காம போவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு காதல் காதல் காமெடியா இருக்குல்ல, இப்போ அது சீரியஸ் ஆக போகுது பாருங்க. துப்பாக்கியில தோட்டா இல்ல நான் சொன்னா? இதாங்க இப்படி தாங்க ஒவ்வொரு தடவையும் என்ன புல்லரிக்க வச்சு கவுக்குறீங்க. நான் சாக கூடாது, அதாவது உங்க வருங்கால மிஸ்ஸஸ் மிஸ் ஆக கூடாதுங்கிற அக்கறையில தான் இப்படி செஞ்சீங்க. இந்த பார், அப்படி ஒரு ஆசையை மனசுல வளர்த்திருந்தா அதை அழிச்சிடு. என்னையும் நினைச்சு கலர் கலரா கனவு காண்ற உனக்கு வெள்ளப்புறவு கொடுக்க நான் தயாரா இல்லை. How are you? உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு? என்ன சார் அதுக்குள்ள அந்நிய மாதிரி பேசுறீங்க? என்னைக்குமே நீங்க தான் என் கமாண்டர், நான் உங்க சோல்ஜர். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அபிமன்யு. நான் இன்னும் கமாண்டர் தான். என் சோல்ஜர்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். நம்ம டிபார்ட்மெண்ட்ல அவ்வளோ சின்சியரா ஒர்க் பண்ண உங்களை ஓவர் நைட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்படும்போது எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. உங்களால எப்படி சார் ஈஸியாக எடுத்துக்க முடியுது?
என் தலையில எத்தனை நரமுடி இருக்குன்னு சொல்ல முடியுமா? ம் ம் அதே மாதிரி என் சர்வீஸ்ல எத்தனை தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. என் கவலை எல்லாம் ஒன்றை பற்றி தான். ஒன் மேன் ஆர்மியான ஒன்றை உதவாத இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோன்னு பயமா இருக்கு. என் தலையை பாருங்க. என்ன? என் தலையில இருக்க ஒரே ஒரு முடி நரைச்சாலும், அதாவது ஒரே ஒரு தடவை என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ண நினைச்சாலும், அந்த டிரான்ஸ்ஃபர் எனக்கு சுடுகாடாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த 10 தீய சக்திகளாக தான் அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். யூ மீன் another kind of accident? இன்சிடென்ட், ஆக்சிடென்ட் மாதிரி தெரிகிற ஒரு இன்சிடென்ட். நோ. எஸ். அஞ்சு தலைமுறையா இருந்த இடத்துலயே இருந்து அரசாங்கம் பண்ண பரம்பரையில இருந்து வந்த எனக்கு இந்த மாதிரி இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கணுங்கிறது ஒண்ணு தலையெழுத்து இல்லையா? துப்பையா, காரி துப்பு. சார், அவனுக்கு பொதுமக்கள் செல்வாக்கு இருக்கு. அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சஸ்பெண்ட் பண்ணாலும் அனாவசியமா ஏன் மேல சந்தேகம் வரும். இப்படி பண்ணா என்ன? ப்ரமோஷன் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணினா? நல்ல ஐடியா, செய்வோம். செய், முதல்ல அதை செய். தனக்கு கெடுதல் செஞ்சவனுக்கு கூட நல்லதுதான் செய்வான் இந்த மாசிலாமணின்னு ஊர்ல இருக்கிறவன் பேசணும். பேசணும். என்ன சாமி? வணக்கம் சார். ஐயா வெளியே போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. சாயந்தரம் 6 மணிக்கு மேல இதில் குடிச்சு பழக்கம் இல்லையா? செத்து போன எங்க அம்மா மேல சத்தியமா சொல்ற அபிமன்யு, மாசிலாமணியா வீட்டுக்கு நன்றி சொல்றதுக்காக இவ்வளவு சீக்கிரம் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, நான் கொடுத்த ப்ரமோஷனுக்கு ஐயா தான் காரணம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க ஐயா சொல்லாம நீங்க உங்க பொண்டாட்டியை கூட தொட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படி எல்லாம் பேசின நான் கோபப்பட்டு முட்டாள்தனமாக ஏதாவது செஞ்சிருவேன் எதிர்பார்க்குறீங்கல்ல? குடும்பமானத்தை மொத்தமா குத்தகைக்கு விட்ட உங்ககிட்ட நான் பேச வரல. மாசிலாமணியை பார்க்கணும். ஐயா இல்ல, வெளியே போயிருக்கார். உங்க காதுல துப்புனா உங்க ஐயா முகத்துல தெரிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ப்ரமோஷன்ங்கிற இந்த எலும்பு துண்டுக்கு வாலாற்ற நாய் நான் இல்லை. அந்த ஆளுக்கு நாள் குறிச்சாச்சு, அதை அவங்ககிட்ட சொல்லுங்க. நான் இருக்கிற வரைக்கும் அவர் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இருக்கிற வரைக்கும்னா பதவியில் இருக்கிற வரைக்குமா, உயிரோட இருக்கிற வரைக்குமா? வாங்குற பணத்துக்கு இந்த வீட்டுல வாட்ச்மேன் வேலை கூட பாருங்க. நான் வேணான்னு சொல்ல. வக்காலத்து வாங்குனீங்க, வாழ மாட்டீங்க. எங்க ஐயாவை ஆதாரம் எல்லாம் அரஸ்ட் பண்ணுவியா? பண்ண முடியுமா? அரஸ்ட் பண்ண மாட்டேன், அழிப்பேன். வேரோட அழிப்பேன். வாங்க மிஸ்ஸஸ் ரஞ்சிதா மாசிலாமணி. என்னால உங்க புருஷனோட விதி முடிய போகுதுன்னு தெரிஞ்சதுனால தாலி பிச்சை கேட்க உங்களை தூது அமைச்சிருக்காரா? நான் உங்ககிட்ட தாலி பிச்சை கேட்கவும் மடி பிச்சை கேட்கவும் இங்க வரல. என் நெத்தியில இந்த பொட்டு இருக்கிற வரைக்கும் அவருக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். அவர் பிடிக்கணும்னு இப்படி அலையறீங்களே, உலகத்துல அவர் மட்டும் தான் தப்பு பண்ணிருக்காரா? அவர் பிடிச்சு உள்ள போட்டுட்டா உங்களுக்கு பேரர் கிடைச்சிரும், பதவி கிடைச்சிரும். பெரிய மனுஷங்களை பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு விளம்பரம் கிடைச்சிரும். உங்களுக்கு வெறி பிடிச்சிருக்கு, விளம்பர வெறி. புருஷன் மேல அன்பு இருக்கலாம், மரியாதை இருக்கலாம், ஏன் பக்தி கூட இருக்கலாம். ஆனா இப்படி ஒரு வெறி இருக்கக்கூடாது. ஆமா, நான் வெறி பிடிச்சவதான். இன்னைக்குமே சுமங்கலியா இருக்குன்ற வெறி. அதுக்கு காரணம் என் அம்மா தேசத்துக்கு பெரிய தியாகம் பண்ணதா நினைச்சிட்டு என் அப்பாவை என் கண் முன்னாலேயே கட்டின புருஷனை கூட பார்க்காம சுட்டு கொன்னது. அப்பா அவங்க செஞ்ச பாவத்துக்கு இப்ப நான் பரிகாரம் தேடிட்டு இருக்கேன். எது பரிகாரம்? 1000 பேர் அறுத்தாலும் பரவாயில்ல, உங்க கழுத்துல மட்டும் தாலி தொங்கணும் நிரந்தரமா. 10,000 பேர் அழிஞ்சாலும் பரவாயில்ல, உங்க நெத்தியில இருக்க குங்குமம் மட்டும் அழியாம அப்படியே இருக்கணும். இது உங்க அம்மாக்கு நீங்க செய்யற பரிகாரம் இல்ல, பாவம். உங்க பார்வையில அவங்க கொன்னது அவங்க புருஷனை, ஆனா என்னோட பார்வையில அவங்க கொன்னது ஒரு தேச துரோகிய. ஒரு தேச துரோகியோட வாரிசு இன்னொரு தேச துரோகிக்கு பொண்டாட்டி. இந்நேரம் அந்த அம்மா மட்டும் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா நீங்க பவித்திரமா நினைக்கிற உங்க குங்குமத்தை அவங்களே அழிச்சிருப்பாங்க. இவ்வளவு தூரம் எங்க அம்மா பத்தி, நம்ம அம்மாவை பத்தி. நம்ம அப்பா செஞ்ச நிறைய பாவங்கள்ல ஒண்ணு நீ. கடைசி பாவமா நான் ஜெயில பிறந்தேன். ஒரு நிமிஷம். நமக்குள்ள புதுசா ஏற்பட்டிருக்க இந்த பாசம் உன் புருஷனோட உயிருக்கு எந்த விதத்திலையும் பாதுகாப்பா இருக்காது. இப்பவும் சொல்றேன்,
என் நெத்தியில இந்த பொட்டு இருக்கிற வரைக்கும் அவருக்கு எதுவும் ஆகாது. என்னம்மா இந்த நேரத்துல குளிச்சிருக்க? ஒண்ணும் இல்ல, வெளியே போயிட்டு வந்தனா அதனால. போயிட்டு வந்துட்டியா? எங்கடி போன? கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். சீக்கிரம் இந்த மாசிலா மணிய மேல கூட்டிக்கோன்னு ஆண்டவங்கிட்ட அப்ளிகேஷன் போட்டியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது வரைக்கும் நான் எங்க போறேன் வரேன்னு நீங்க கேட்டதே இல்லையே. ஓ ஓ, கேட்கணும் இல்ல? கேட்கணும். நான் புரிச்சேன், கேட்கணும். கேட்கல. எங்கடி போன? யாருக்கிட்ட போன? இன்னும் யார்கிட்டடி போவ? சந்தேகப்படுறீங்கல்ல? இல்ல 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 இல்ல. ஐயோ, உன்னை நான் சந்தேகப்படல. என்ன என் வயசு 20 வயசு வித்தியாசத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றோமே, அவ கடைசி வரைக்கும் எனக்கு துணையா இருப்பான்னு நினைச்சேன். அதுக்கு வேலையா வந்து அப்படிலாம் இல்ல, அவன் என் தம்பி. தம்பியா? அந்த கருப்பு அவனுக்கு தம்பியா? அந்த போலீஸ்காரனுக்கு நீ அக்காவா? நீங்களா ஒரே குடும்பமா? அதை நான் நம்பணும். நம்புறேன். உங்க ஆளை காமி. நீ பத்தினி. படிதான் அக்குமார் பத்தினி. அங்க என்ன நடந்தது தெரிஞ்சுக்காம இன்னும் என்னடி நடக்கணும்? நான் போட்ட கோட்டை தாண்டி, என் வீட்டு கேட்டை தாண்டி, அவன் வீட்டு பழி தாண்டி அவங்கிட்ட போன பாருடி. அது தாண்டி என்னால தாங்கிக்க முடியல. எப்படி இந்த மாசில மணிக்கு துரோகம் பண்ண நினைச்சேன்? பாரு, உன் நெத்தியில இருக்கிற பொட்டு பார்க்கும் போதெல்லாம் நான் வாழ போறேன்னு நினைச்சேன்டி. இப்ப அது டேஞ்சர் லைட் மாதிரி தெரியுதுடி. கேட்டான், உன் வீட்டு பொம்பளைங்க யாராவது இருந்து அனுப்புன அந்த போலீஸ்கார கேட்டான். ஆத்திரப்பட்டேன். எனக்காக ஆத்திரப்பட்டு என் புள்ளைய பறிக்க வேணாம். நீ இந்த வீட்டுக்கு வேணாம், நீ இந்த குடும்பத்துக்கு வேணாம். எனக்கு நீ வேண்டாம். போவீங்க. ஐயோ, அடிச்ச ரஞ்சிதம். ரஞ்சிதம், படிச்சு சொன்ன கோட்டை தாண்டாதன்னு என்ன சொன்னாரு. நான் என்ன சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. அபிமன்யு, டேய், பின்னிட்டத்தி தென்னிலங்கையில அன்னையிட்டத்தி அடி வயிற்றுல. மகம் பார்க்கறவங்களா பார்த்துக்கோங்க. மகம் பார்க்கறவங்களா மகம் பார்க்கலாம் சார். பௌத்த போட போறேன். அவங்க முகத்தை பார்க்கணும்.
சாஸ்திரப்படி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. எட்ரா, முன்ன மூத்த திறக்கூடாதுங்க. நீ எடுக்கிறியா இல்ல நான் எடுக்கட்டுமா? ஏய், சொல்றல்ல மூடினதுக்கு அப்புறம் திறக்க கூடாதுன்னு. உன் அதிகாரத்தை காட்டுறதுக்கு இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா? ஆக வேண்டிய காரியத்தை பாரா. எனக்கு முகத்தை காட்டாம எந்த காரியமும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். செத்து செடையில இருக்கிறது என் பொண்டாட்டி. இது என் குடும்ப விஷயம். இதுல தலையிடுறதுக்கு எவனுக்கும் உரிமை கிடையாது. சும்மா அவன் வேணும் பேசக்கூடாது. சொந்த அக்கா முகத்தை தம்பி பார்க்கணும்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? தம்பி பார்த்துட்டா மாரடைப்புல போனவ வந்துருவாயா? வந்துட்டானுங்க புதுசா சொந்தக்காரனுங்க என் துக்கத்துல பங்கு போடுறதுக்கு. எனக்கு எந்த சொந்தக்காரனும் வேண்டாயா? சரி, சொந்தக்காரனா கேட்கல, ஒரு போலீஸ்காரனா சொல்றேன். முடியுமா முடியாதா? நீ என்ன சொல்றது? ஐயா தப்பு. ஏய், என் நெத்தியில இந்த பொட்டு இருக்கிற வரைக்கும் அவருக்கு எதுவும் ஆகாது. எங்க நைனாக்கு ஒன்றும் தெரியாது. எங்க அம்மாவை நான் தான் கொலை பண்ணேன். நல்லா இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, செத்தாலும் சரி உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். எனக்காக நீ எதுக்குடா? என்ன பண்றது, உங்களை போய் புள்ளைய பிறந்து தொலைச்சிட்டேன்ல. ஆனா எங்க நைனாவை காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி செய்யல. எங்க அம்மாவோட புருஷனை காட்டி கொடுக்கறது செத்து போன எங்க அம்மாவுக்கு பிடிக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த மாதிரி செஞ்சேன். பாத்தீங்களா எந்த அளவுக்கு அவன் நம்பலங்கிறதுக்கு என் உடம்புல இருக்கிற காயங்களே சாட்சி. நான் கடைசியாக ஒன்று சொல்றேன், குத்தத்தெல்லாம் ஒத்துக்கங்க. சரண் அடையிறதை தவிர வேற வழியே இல்லை. வேற வழி இருக்கு. நீ நானும் சந்திக்கிறது இதுதான் கடைசி தடவை. இல்ல, இன்னும் ஒரு தடவை நான் உன்னை சந்திப்பேன், அதுவும் சமாதியில. நீ என்ன புதைச்சா கூட அதுல இருந்து நான் புழுவாய் பூச்சியா மாறி பூதமாயிடுவேன். உன்ன மாதிரி பூதத்தை புதைக்காம எப்படி அழிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் பிறந்து போலீஸ் ஆகல, பிறந்ததே போலீஸா தான். நானும் அப்படிதான், பிறந்து கொலைக்காரனாவல, பிறந்ததே கொலைக்காரனுக்கு தான். அப்படிப்பட்ட குடும்பத்தை அழிச்சிட்டோன்னு சந்தோஷப்பட்டுறாத. இல்ல, படு படு, சந்தோஷப்படு. தீபாவளி வரைக்கும் சந்தோஷப்படு. உன் ஒருத்த சந்தோஷத்துக்காக எத்தனை குடும்பம் அழிஞ்சு நாசமாக போகுதுன்னு பாரு. மறந்துடாத, தீபாவளி. மாஸ்லாமணி காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டான். அப்படி அவன் சொன்னாக்கா அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். அவன் ஏன் தீபாவளின்னு பர்டிகுலரா சொன்னான்னு தான் நான் யோசிக்கிறேன். துணிக்கடையில கூட்டம் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி கூட்டம் இருக்கிற இடத்துல கலகத்தை உருவாக்கி சாகடிக்கலாம் இல்லையா? ஒருவேளை தியேட்டருக்கு எல்லாரும் வரலான்னு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க ஏதாவது செய்யலாம் இல்லையா? சார், மாசிலாமணிக்கு 40 பிராந்தி கடை இருக்கு. அதுல விஷத்தை கலந்து பொதுமக்களை கொல்ல முயற்சி பண்ணலாம் இல்லையா? அதுல வெறும் குடிகாரம் மட்டும்தான் சாவான். உங்க ஐடியாவை நீங்களே வச்சுங்க. முதல்ல லைட்டர் எடுங்க. லைட்டர். நீங்க சிகரெட் பிடிக்கிறது அவருக்கு தெரியும், உங்க பாக்கெட்ல லைட்டர் இருக்கிறது அவருக்கு தெரியும். தைரியமா வைங்க. இது என்ன பட்டாசா? கரெக்ட். மாசிலாமணியோட மாஸ்டர் பிளான் பட்டாஸ். தீபாவளி அன்னைக்கு ஸ்வீட் வாங்காதவன் இருப்பான், துணி கடைக்கு போகாதவன் இருப்பான், சினிமா தியேட்டருக்கு போகாதவன் இருப்பான், ஏன் குடிக்காதவன் கூட இருப்பான். ஆனா எவ்வளவுதான் ஏழையா இருந்தாலும் தன்னோட குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன மத்தாப்பட்டியாவது வாங்கி கொடுக்காதவன் இருக்கவே மாட்டான். தீபாவளி அன்னைக்கு வெடிக்க போற பட்டாசுல மாசிலாமணியோட நாச வேலையை மிக்ஸ் ஆயிருந்தா? You're right, my boy. Go ahead. இன்னும் 2 நாள் தான் சார் இருக்கு தீபாவளிக்கு. இம்மீடியட்டா நம்ம எல்லா பட்டாசு கடையும் மூடியாகணும். முடியுமா சார்? முடிக்கிறோம். நோ,
நீங்க என்ன காரணங்கள் சொன்னாலும் சரி, தீபாவளி அன்னைக்கு கடைகளை மூட முடியாது. இவ்வளவு போலீஸ் போர்ஸை வச்சுட்டு கடைகளை மூடனா நம்ம மானம் போயிடும். போட்டும் சார், கடைகளை மூடலனா பொதுமக்களோட உயிர் போயிடும். நம்ம மானத்தை விட அவங்க உயிர் தான் நமக்கு முக்கியம். மிஸ்டர் அபிமன்யு, எனக்கு நீங்க அட்வைஸ் பண்றதுக்காக ஏன் கீழே வேலை செய்யல? சாரி சார், நான் உங்க கீழே வேலை செய்யல. நாம 2 பேரும் இந்த போலீஸ் ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்றோம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கங்க. பொறுப்புணர்ச்சியோட பேசுறதா நினைக்கிறீங்களா? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. மனசாட்சியோட சொல்லுங்க. மனசாட்சியை கேட்டா தெரியும் தான் சொல்லும். ஆனா என்ன கேட்டா தெரியாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா மனசுக்கு மேலதான பாக்கெட் இருக்கு, அதுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. அந்த மரியாதை இவ்வளவு சீக்கிரம் என்ன இந்த அந்தஸ்து கொண்டு வந்திருக்கு. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசுங்க. நமக்கு இவ்வளவு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துருவோம். மனசுல இருக்கிறத பேசலாமா சார்? தாராளமா. அதிகாரிகளுக்கு ஆமா சாமி போட்டுக்கிட்டு மந்திரிகளுக்கு மாமா வேலை பார்க்கறவன் இல்ல சார் இந்த அபிமன்யு. சாட்சி இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக குற்றவாளியை நான் தப்பிச்சு போக விட மாட்டேன். தப்பு செஞ்சவன் யாரா இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு வெட்டுவேன். கொண்டாடட்டும், சந்தோஷமா கொண்டாடட்டும். இந்த பட்டாசெல்லாம் வெடிச்சு கொண்டாடட்டும். அவனுக்கு வெடிக்கிற ஒவ்வொரு வெடியிலையும் இந்த மருந்தெல்லாம் கலந்துருக்கணும். ஆனா அபிமன்யு ஒத்தனுக்காக அப்பாவி ஜனங்கள் எல்லாம் நம்ப. என்னையா பேச? நாட்டுக்கு நாடு சண்டை போடும்போது நல்லவன் கெட்டவன் பாக்குறானா? சுட்டு தள்ளுறதில்ல, செத்து விழுறதில்ல. அதே மாதிரி தான் இது எனக்கும் அவனுக்கும் நடக்கிற போராட்டம். புரிஞ்சுதா? பூனல் போட்ட தர்மத்துக்காக ஏதோ சொல்லணும்னு தோணித்து, அதான் சொன்னேன். நீ ஏன் சொல்ல மாட்டேன்? ஒரு புள்ளைய காட்டிலையும் ஒரு புள்ளைய ஜெயிலையும் வச்சு பாரு, அப்ப தெரியும் எவ்வளவு நோவுது. உனக்கு பயமா இருந்தா நீ போய் அந்த அபிமன்யு காலில் விழுந்து நான் அப்ரூவ் ஆயிடுறேன், மாசிலா மணிக்கு ரத்த வெறி பிடிச்சிச்சின்னு போய் சொல்லுப்போ. என்னண்ணா இப்படி சொல்லிட்டு? நல்லதோ கெட்டதோ சாகர வரைக்கும் உங்க கூட தானே இருப்பேன். இது விடியறதுக்குள்ள சேர வேண்டிய இடத்துல எல்லாம் சேரணும். எனக்கு ஆகாதவெல்லாம் வேதனைப்படணும். அதை நான் வேடிக்கை பார்க்கணும். மூச்சுக்கு மூச்சு செத்து போன அவங்க அம்மா மேல சத்தியம் பண்ற அந்த டிஜிபி ஆசைப்படுற மாதிரி நாளைக்கு சிட்டில இருக்க எல்லா பட்டாசு கடையும் திறந்திருக்கணும். ஆனா எந்த கடையிலும் சரக்கு இருக்க கூடாது. இருக்கிற பட்டாசு கடை அத்தனையும் ஒட்டு மொத்தமா சூறையாடுவோம். அதை தடுக்கிற எவனா இருந்தாலும் அவனை உயிரோட எரிச்சிட்டு மக்களோட உயிருக்கு உத்தரவாதம் கொடுப்போம். சார், நம்முடைய முயற்சியை தடுக்கிறதுக்காக அந்த டிஜிபி முழு பலத்தையும் நமக்கு எதிராக பயன்படுத்துவார். என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை எதிர்க்கிறதுனால நிறைய உயிர் சேதம் ஏற்படலாம். சட்டத்தை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு நாள் சர்க்கார்ல சம்பளம் வாங்கி உயிர் வாழ்ந்துட்டு இருந்த நாம இனிமே அந்த சட்டத்துக்கு உயிர் கொடுக்கறதுக்காக நாம உயிர் விடுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அபிமன்யு, நம்மள்ட்ட இருக்கிற வெப்பன்ஸ் வச்சு அவ்வளவு பெரிய ஃபோர்ஸ் ஃபேஸ் பண்ண நம்மளால முடியுமா? வெப்பன்ஸ் இதான சார் நீங்க சொல்ற வெப்பன்? வேணாம் சார் இந்த வெப்பன். இந்த யுத்தத்தில் நம்ம செலவழிக்க போறது நம்முடைய ரத்தத்தையும் உயிரையும் தான். உடம்புல இருக்க கடைசி சொட்டு ரத்தம் மண் விழுற வரைக்கும் போராடுற ஒரு போராளி மாதிரி நம்ம போராடினாதான் சார் ஜெயிக்க முடியும். அதுக்கு துணிஞ்சவங்க மட்டும் என்னோட சேரலாம். கமாண்டர், will you join us? ஓகே மை பாய். ஓ சாரி சார், இந்த ஆபரேஷன்ஸ்க்கு நீங்க தான் கமாண்டர், நான் சோல்ஜர். நல்லா இருக்கு. செத்து போன எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், உங்களை எல்லாம் திருத்த முடியாது. பைத்தியக்காரத்தனமா இப்படி ஒவ்வொரு பட்டாசு கடையை லூட்டி அடிக்கிறீங்களே, நீங்க எல்லாம் போலீஸா இல்ல ரவுடிகளா? அர்த்த ராத்திரில இப்படி என்ன அர்த்தம் கிட்ட சந்தேகம்? நாங்களாம் போலீஸ் தான் சார். ஆனா உங்களை மாதிரி ரவுடிகளுக்கு சப்போர்ட் பண்ற போலீஸ் இல்ல. இதுல என்ன இருக்கு தெரியுமா? ஊரையே நாசமாக்குற வெடிகுண்டு இருக்கு இதுல. இந்த புஷ்வானத்துல? ஆமா. கொளுத்தி பாருங்க. பாக்குறேன். வெடிகுண்டா? எதுப்பே பிடிக்க மாட்டேங்குது. இது வெடிக்க போகுது. பெத்து வெட்டு. இது இல்ல, நீங்க தான். இன்னும் எத்தனை பத்து வைக்கணும்? ஐயா, கொடுங்கையர் குடோன்ல இருந்து பேசுறேன். சரக்குலாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. ஆனா இங்க இருந்தா சிட்டிக்குள்ள பட்டாசு சப்ளை ஆகுன்னு தெரிஞ்சுட்டு அபிமன்யு இங்க வந்துகிட்டு இருக்கான். அவன் உள்ள வந்தானா உயிரோட வெளியே போக மாட்டான். நாங்க பாத்துக்கிறோம் ஐயா.
அபிமன்யு சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு கொடூரமான குற்றவாளிகளை கொலை செய்து இருந்தாலும் இந்த மாநகரை பேரழிவிலிருந்து காப்பாற்றி இருக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதற்கு பொதுமக்களின் பேராதரவே ஆதாரம். அபிமன்யுவிற்கு ஆயுள் தண்டனை. ஆம், அவர் தனது தண்டனை காலம் முடியும் வரை போலீஸ் பயிற்சி கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றி தன்னை போல் பல நேர்மையான அதிகாரிகளை உருவாக்கி இந்த நாட்டிற்கு தர வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் பரிந்துரை செய்கிறது.